வணக்கம். சொக்கலிங்கம் பணியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி வந்து வெனஸ்டே ஏப்ரல் 29th 2026. மார்க்கெட்ஸ் ஆர் அப். as we speak it's about 2:20 PM right now. மார்னிங் செஷன் பூரா வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் 1% அப்பாக இருந்துச்சு. 1.2 1.3% அப்பாக இருந்துச்சு நிஃப்டி 50. பட் ரைட் நவ் இட் இஸ் கெட்டிங் கரெக்டட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். காலையில் ஒரு 110 112ன்னு இருந்த பிரெண்ட் க்ரூட் வந்து ரைட் நவ் $115 per barrelனு காமிக்குது. ஸோ எனிவே தட் குட் பி அ ரீசன் ஜென்ரலாக. பட் இன்னைக்கு மார்க்கெட் அப்பாக இருந்ததுக்கு காரணம் அல்லது இன்னும் ஸ்டில் இருந்து கொண்டு இருக்கக்கூடியதற்கு காரணம் வந்து ஸ்ட்ராங் Q4 ஏர்னிங்ஸ். மெயினாக இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மாருதி, பந்தன் பேங்கு, ஸ்டார் ஹெல்த்து, க்ரீன் ப்ளை, சிஎட்டு பல நிறுவனங்களினுடைய ரிசல்ட்ஸ் வந்துச்சு. மோஸ்ட்லி இட் இஸ் பாசிட்டிவ் இன் த சென்ஸ் அனலிஸ்ட் ஹவ் டேக்கன் இட் அஸ் பாசிட்டிவ். மாருதிலாம் சில குறைபாடுகள் இருந்தால் கூட பட் ரெவென்யூ நல்லா இருக்குது, ப்ராஃபிட் குறைஞ்சா கூட ரெவென்யூ நல்லா இருக்குது, அது மாதிரி ஒரு வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்போ நேற்றெல்லாம் மார்க்கெட் குறைஞ்சி. ஸோ கொஞ்சம் வேல்யூ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் விரும்பின ஸ்டாக் வந்து ரொம்ப குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாசிபிலிட்டி. அண்ட் தென் ஹோப்ஸ் ஆஃப் ஈஸிங் ஈரான் யூஎஸ் டென்ஷன். அட்லீஸ்ட் இன்னும் சீஸ்ஃபயரில் இருக்காங்க, பட் சீக்கிரம் நிறைவடைந்து விடும் அப்படின்னு. அண்ட் ப்ராப்ளி டு சம் எக்ஸ்டென்ட் ஷார்ட் கவரிங் இருந்திருக்கலாம். ஆல் தோஸ் திங்ஸ், தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ். சாரி, வெளியில் கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது, பக்கத்தில் பில்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ குட் நாட் டூ எனி திங். சாரி அபவுட் தட். So these are all the major reasons, but hopefully the things will get normalized. நமக்கு Brent crude இன்னும் ஹையராக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இந்தியன் எக்கானமிக்கு. ஸோ as soon as it starts coming down, my guess is market should also do well. ஸோ அதுதான் ட்ரிகர் பாயிண்ட், மெயின் ட்ரிகர் பாயிண்ட். let us hope that it happens sooner than later, and keep investing, continue investing. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.